வணக்கம் நண்பர்களே. ரஞ்சி டிராஃபில ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க மக்களே. 65 இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட்ல முதல் முறையா டெல்லி டீமை பீட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஹியூஜ் விக்டரி. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீமுக்கு கிரெடிட் கொடுத்தானோ. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாவே ஆக்சுவலா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க. அதுவும் எஸ்பெஷலி அக்யூப் நபின்ற ஒரு டால் ஃபாஸ்ட் பவுலர் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஈவன் இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மேட்சை வின் பண்ண வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவரோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்களேன். கிட்டத்தட்ட 35 மேட்சஸ்ல 115 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு வித் an average of 20ங்க. இந்தியன் பிச்சர்ஸ்ல ஒரு 20 ஆவரேஜ் வச்சிருக்காருனாலே கண்டிப்பா he has lot of stuffs தாங்க அர்த்தம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா BCCI செலக்டர்ஸ்லாம் பிளேயர்ஸ் லைக் ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணாவெல்லாம் பயங்கரமா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா, பெருசா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்ப இவரெல்லாம் 35 மேட்ச் ஆடிட்டாரு. ஆக்சுவலா அக்யூப் நபிக்கும் பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்தியா ஏ மேட்சஸ் அண்ட் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆட வைக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நல்ல டால் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல பேஸும் இருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மக்களே.